எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இறைவனிடம் நம் பாச்சா பலிக்குமா? அதாவது நம்ம நிறைய கிமிக்ஸ் எல்லாம் பண்றோம்ல, இறைவன்கிட்ட கதை கதையா சொல்றோம். அதில் பாதி உண்மை பாதி பொய், இதெல்லாம் சொல்லி இறைவனை ஏமாத்திடலாம் அப்படின்லாம் நினைக்கிறோம் இல்லையா? இதை தான் நம்ம இறைவனிடமே பாச்சா காட்டுறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்றோம். இது ஒரு கொலைக்கல் வேர்டுன்னு வச்சுக்கோங்க. இது நடக்குமா நடக்காதான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இந்த டைட்டில் டிஸ்கஸ் பண்ண ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஒரு வக்கீல், ஓகேவா, ரொம்ப ப்ராக்டிஸிங் வக்கீல், கிரிமினல் லாயர், சிந்திக்கிறதும் அந்த மாதிரி தான் சிந்திப்பார். அவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்கிற ஒரு கிணறை அவர் முன்னாள் டீச்சருக்கு வித்துடுறார். டீச்சர் இவர்கிட்ட அந்த இடத்த வாங்கிட்டார். ஒரு வாரம் 10 நாள் ஆனதுக்கப்புறம் இந்த வக்கீலானவர் டீச்சர்கிட்ட போகிறார். போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னாடி நான் என்னோட கிணறை விற்றேன். கிணறை மட்டும்தான் விற்றேன். அதுக்குள்ளே இருக்க தண்ணி எந்து தான். அந்த தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கள்ல, அதனால் நீங்கள் அந்த தண்ணிக்கு மாதம் மாதம் எனக்கு வாடகை தரணும் அப்படின்னு வக்கீல் யார்கிட்ட சொல்கிறாரு? அவங்க டீச்சர்கிட்ட சொல்கிறாரு. டீச்சர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறார், ஆமாப்பா, நானும் உன்னை கூப்பிடணும்னு நினைக்கிறேன், பேசணும்னு நினச்சேன். எனக்கு நீ அந்த கிணறு மட்டும்தான் வித்த. அந்த கிணறு இப்போ அதுக்குள்ள இருக்கிற தண்ணி இனிமே நீ எப்படி அங்கே வைக்கலாம்? உன்னோட தண்ணியை, உன்னோட பொருளை என் கிணறுக்குள்ள வைக்கிறதுக்கு நீ மாசம் மாசம் வாடகை நீ தான் எனக்கு தரணும். இப்போ ஒரு 10 நாள் ஆயிடுச்சு, வந்ததுனால இதுக்கு வாடகை கட்டிட்டு போயேன் அப்படின்னு டீச்சர் அந்த வக்கீல்கிட்ட சொல்கிறான். வக்கீல் யோசிக்கிறார், ஆஹா நம்ப மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. ஒன்று சொல்கிறார், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரிஞ்சுக்கலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி மழுப்புறார். அப்போ உங்கள் டீச்சர் சொல்கிறாங்க, நான் உனக்கு டீச்சர், நான் எத்தனை குழந்தைங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், உன்ன மாதிரி எத்தனை பசங்க வக்கீல் ஆயிருக்காங்க, இவங்களெல்லாம் பார்த்து தானே நான் இன்றைக்கும் இருக்கேன் அப்படின்னு டீச்சர் அவங்களுக்கு அந்த மாணவருக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. பாருங்களேன், இப்போ இவர் என்ன நினச்சாரு, எப்படியாவது ஆட்டையை போட்டுடலாம், பைசா ஏமாற்றி வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு வக்கீல். யாருகிட்ட? அவரோட டீச்சர்கிட்டே. டீச்சர் இவர மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பாங்க. அதனால சாதுரியமாக பதில் சொல்லி வெளியே வந்துட்டாங்க. அதே மாதிரி பரமாத்மா நமக்கு இந்த நேரத்தில் அப்பா, டீச்சர், சத்குருவா இருந்து வழி நடத்திட்டு இருக்காரு. சரியா? பரமாத்மா என்ன சொல்ற, நான் ஒவ்வொருத்தரையும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை, என்னோட டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். சார்ட் வைக்கணும் அப்படின்றார். அப்போ சார்ட் நம்ம வைக்கிறோம், கரெக்டா? அது என்ன வேணால் எழுதலாம்ல. ஒரு நாளில் உன்னை நான் 4 மணி நேரம் நினைவு பண்ணேன், இந்த சேவை பண்ண, அந்த சேவை பண்ண, மனசா சேவை பண்ண அப்படின்னு நிறைய கணக்கு நீங்கள் ஆட் பண்ணிட்டே வரலாம். இல்லாதது பொல்லாதது கூட எழுதலாம். ஆனால் அது இறைவன்கிட்ட அந்த பாச்சா பலிக்காது. இப்போ பாபா மீட்டுக்கு வரும்போது அந்த தாதியை கூட்டின்னு உட்கார வைப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் பரமாத்மா அவங்களோட பூர்வத்தின் மத்தியில் உட்காந்து கண்களை திறந்து பார்ப்பாரு. அப்புறம் அப்படியே எல்லாருக்கும் ஒரு திருஷ்டி கொடுப்பாரு. நம்ம ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அந்த டைமில் அவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆத்மாக்குள்ள இருக்கிற இந்த சன்ஸ்காரோட மீட்ரு பார்க்குறாரு. இவங்க வந்தபோது எப்படி இருந்தாங்க, இப்போ எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறாரு. எவ்வளோக்கு எவ்வளோ மண்மனாபவ தன்னை ஆத்மாவென உணர்ந்து ஆத்மாவை தந்தை அன்பா நினைவு செய்து ஆத்மாவுக்கு பாவத்தை எரிச்சிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிடுறாரு. ஸோ பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, நான் இல்லையும் உங்களை பார்க்கறது இல்லை, பார்க்கணுன்னா எனக்கு பார்க்க முடியும், நீங்கள் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்னு எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், இந்த ட்ராமாவோட கிரியேட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், முக்கியமான ஆக்டரே அவர் தான். அப்போ அவர்கிட்டயே உங்கள் பாச்சா பலிக்குமான்னு என்ன வேணால் சொல்லலாம், என்ன வேணால் எழுதி வைக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம தான் முட்டாள். இந்த வக்கீல் நினச்சிங்களே எவ்வளோ ஸ்மார்ட்டுன்னு நினச்சார் அவர். எத்தனை கிரிமினல் வக்கீல், எனக்கு எத்தனை பேர் தெரியும், எவ்வளோ பேர் நான் இதை காமிச்சிருப்பேன்னு நினச்சார். அவரோட இது எங்கே ஒர்க் அவுட் ஆகலை, சொந்த டீச்சர்கிட்ட ஒர்க் அவுட் ஆகலை. நான் வந்த புதுசில் உங்களுக்கு தெரியும், நான் அந்த கடனுக்காக தான் வந்தேன், அதை நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஒரு ஸ்டேஜில் ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் இருக்கும். அந்த டைமில் எனக்கு என்னாச்சுன்னா, ரொம்ப விரக்தியாக இருந்த போது பரமாத்மாட்ட சொன்னேன், உன் ட்ராமாவில் நடிக்கிறத விட தற்கொலை பண்ணிக்கிறது பெட்ரு, அது இதோட பெட்டராக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஒரு வாட்டி சொன்னேன். அது பரமாத்மா வாணியில் சொல்றார், தற்கொலை மகா பாவம் அப்படின்னு சொன்னார். உடனே அடுத்த நாள் நான் பரமாத்மா கிட்ட என்ன சொன்னேன்,
சரி, என்ன பண்ணணும்? பாவம் அழிக்கணும். மண் மண்ணா போவ தன்னை ஆத்மாவை என்ன உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைச்சுனா பாவம் அழியுன்றான். நான் காலம் வந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துடுறேன். எனக்கு கர்மாதீதாக்கி அனுப்பிச்சிரு போதும் இந்த ட்ராமாவில், ஏன்னா வேறு வழி இல்லைன்னு. இப்போ பரமாத்மா சொன்னால் அப்படிலாம் நடக்காது. கர்மாதி நிலை வந்து உங்களுக்கு இந்த ட்ராமாவோட கடைசியில் தான் நடக்கும் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் நான் பாபாட்ட என்ன சொன்னேன், உன் ட்ராமாவில் நீ வாழவும் விட மாட்ட, சாவும் விட மாட்ட. அதுக்கு பரமாத்மா என்ன சொல்கிறாரு, இது ட்ராமான்னு பாரு, ஏன் நீ ரொம்ப டீப்பாலாம் போகிற, எல்லாம் சரியாயிடும். உனக்கு எல்லாம் நடக்குது இல்லை, நான் டஃப்பாக நடக்கும், ஆனால் அதையும் மீறி நடக்குது இல்லை, கஷ்ட காலத்தில் நானும் உன் கூட இருக்கேன்ல அப்படின்லாம் பரமாத்மா சொல்லியிருக்கேன். 4 நாள் திரும்பி அப்செட் ஆகி நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த ட்ராமா பிடிக்கல அப்படின்னு. இப்போ பரமாத்மா ரொம்ப கூலாக சொல்கிறேன், தற்கொலை பண்ணதான் பண்ணிக்கோ. ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் சாப்பிட்றாங்க டெய்லி உலகம் ஃபுல்லாக. அவர்கிட்ட தான் நீங்கள் போய் தற்கொலை பண்ணுறதை பற்றி பேசுகிறீங்க. பரமாத்மா சொல்ல, நான் காலனுக்கெல்லாம் காலன், நீ எங்கிட்டயே வந்து பிளாக்மெயில் பண்ணுறியா, என்னையே பயப்படுத்துறியா அப்படின்னு எனக்கு வானிலை சொன்னார். உன் லைஃபு, உன் வாழ்க்கை என்ன வேணால் பண்ணிக்கோ, வாழணும்னா வாழு, சாவுனா சாவு, இது என்ன எந்த வழியிலும் பாதிக்காது. உன் கர்ம கணக்கு இப்போவே உன்னால் முடிக்க முடியலன்னா சரீரம் விட்டுட்டு இனி ஒரு பிரிவில் எடுத்து அங்கே மட்டும் ஆகா ஓகோன்னு பிறந்துருவியா? நீ இந்த பாவெல்லாம் பண்ணிட்டு அங்கே போன நீங்கள் ராஜ குடும்பத்தில் பிறக்க போகிற. இந்த கர்ம கணக்கு ப்ளஸ் அங்கே வரப்போகிற கர்ம கணக்கு சேர்ந்து நீ அனுபவிக்கணும். நீ முடிவு பண்ணிக்கோ. அப்போ இருந்து என்ன புரியுது, நம்ம காட்டுற அந்த ஸ்டண்டெல்லாம் இருக்குல்ல இறைவங்கிட்ட, அதெல்லாம் அவர்கிட்ட ஒர்க் அவுட் ஆகுறது கிடையாது. 800 கோடியோட தந்தை இல்லையா இப்போ இன்னைக்கு ஜனதா வச்சா. அப்போ அவருக்கு தெரியாததான் நம்ம காமிச்சு சீன் காமிச்சு அவரை ஏமாத்தி பயப்படுத்தி எதா பண்ண முடியும்? இல்லை, நடக்காதுல்ல. நான் வந்து 2.5 வருஷத்துல தான் ஃபர்ஸ்ட் வாட்டி மதுபனுக்கே போனேன். அப்போ கேள்வி இதுதான், என் கடனை பாடையும். அப்போ அவர் சொன்னார், உன் கர்ம கணக்கு முடியாத போது ஒன்றும் நடக்காதுன்ட்டார். இப்போ 15 வருஷமா இருக்கேன், போராடிட்டு தான் இருக்கேன். அப்போ அவர் வந்து அசர்றதே கிடையாது. ஆனால் காரியங்கள் ஓடின்னு இருக்குது, ஏதோ ஒன்று நடந்து போயின்னு தான் இருக்குது. இப்போ குழந்தைங்க வந்து ஸ்கூல் முடிச்சிட்டாங்க, இப்போ காலேஜ் போகிறாங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு குழந்தை கேட்டுட்டோம், இன்னொரு குழந்தை கட்டுறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். எங்கேருந்தாவது வரும், யாராவது உதவுவாங்க, எப்படியாவது நடக்கும். அது அடுத்த லெவல் போயிட்டு தான் இருக்கும். என்ன நம்ம நினைச்ச மாதிரி ட்ராமா போகாத போது நமக்கு ஒரு விரக்தி இருக்க தான் செய்யுது. ஓகேவா? ஸோ இதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கம் வந்துன்னா வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரு ரிஜிடாக இருக்கும், நம்ம வந்து ஒரு இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். நான் எழுதலை இந்த ட்ராமா, நம்ம கதையத்து நம்ம தலையத்தை நம்ம தான் உருவாக்குறோம்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ட்ராமா ஏற்கனவே ஃபிக்ஸ்டு, இது எல்லா கல்பத்தும் இப்படி தான் நடந்திருக்கு, இப்போவும் அப்படி தான் நடக்குது. நாளைக்கு நல்லா ஆகணும்னா இன்றைக்கி வந்து இதாக இருக்கும். இல்லை, நான் புரிஞ்சுட்ட ஒரு பாடம் என்னென்ன, எப்போவுமே நீங்கள் இறைவனை நினைவு பண்ணும்போது கடந்து போன கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட்டு. அவருக்கும் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு, நம்ம சொல்லி சொல்லி நமக்கும் வாய் புளிச்சு போச்சு. ஸோ அந்த விஷயத்தை விட்டுடுங்க. நாளைக்கு அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் கற்பனையில் இருக்க, அதையும் போய் டிஸ்கஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கி நினைவு பண்ணி ஆத்மா சக்தி வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நடிக்கிறதுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன். அதாவது நம்ம பாய்ச்சாலாம் இறைவங்கிட்ட பள்ளிக்கு மாதிரி நிறைய ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் நடக்காதுன்னு இப்போது நல்லா கிளியராக புரியுது. நீங்கள் இந்த மாதிரி பரமாத்மா கிட்ட இந்த மாதிரி ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? இதை பிளாக்மெயிலாம் பண்ணியிருக்கீங்க, நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணிடுவேன்லாம் சொல்லியிருக்கீங்களா? இதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்களேன், ஏன்னா சுவாரஸ்யமாக இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. Thank you.